ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனம் முடிய வாசிக்க கேட்போம். அந்த வசனத்தின் நிமித்தமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன என்பதை 5ஆம் வசனத்திலே, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே என்று 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிட்சை என்றால் என்ன, கர்த்தருடைய சிட்சை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, சிட்சை என்பது கண்டித்து உணர்த்துவது என்று சொல்லப்படுகிறது. கண்டித்து உணர்த்தும் ஆண்டவர் நம்மை கண்டித்து உணர்த்தும் பொழுது, ஆண்டவர் நம்மை வேதத்தின் மூலமாகவோ ஊழியக்காரர் மூலமாகவோ சத்தியத்தின் மூலமாகவோ நம்மளை கண்டித்து நம்மக்கிட்ட இருக்கிறதான தேவையில்லாத காரியங்களை நிமித்தமாயும் நம்மளுடைய கிரியைகள் நிமித்தமாயும் வேதத்தை படிக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்களை நம்மளுக்கு கண்டித்து உணர்த்தும் பொழுது அதை விட்டுவிட நம் மனதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அப்புறம் என்ன சொல்லப்படுகிறது, கடிந்து கொள்ளப்படும் பொழுது அப்போது நம்மளே என்ன பண்ணுவார், ஆண்டவர் கடிந்து கொள்வார். கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம சோர்வு அடையக்கூடாது. நான் கண்டித்து உணர்த்தும் பொழுதே நாம் அதிலிருந்து சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன் என்றால் கண்டித்து உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையை அவர் சிட்சித்து கண்டித்து உணர்த்துகிற நம்மளை சரி செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்மளை சரி செய்து 11ஆம் வசனத்தின் 10வது 11வது வசனத்திலே, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தாரோ, இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கும் நம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அவர் நம்மளை சிட்சிக்கிறார் என்று நாம் சோர்ந்து போகாமல், அவர் எதற்காக நம்மளை சிட்சிக்கிறார், கண்டித்து உணர்த்துகிறார். நம்மை கண்டித்து உணர்த்தும் பொழுது நாம் சரி செய்து கொள்ளாத நிமித்தம் நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தருடைய சிட்சையை நாம் எப்பொழுது அற்பமாய் எண்ணக்கூடாது. ஏனென்றால் உலக பிரகாரமான தந்தை அவர்களே நம்மளை பிள்ளைகள் தவறு செய்யும் போது கண்டித்து உணர்த்தும் பொழுது, அடிக்கும் பொழுதோ இல்லை பலவிதமான காரியங்களை அவர்களுக்கு சொல்லும் பொழுது, உலக பிரகாரமான தாய் தகப்பனாரே அப்படியாய் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, பரமபிதா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பங்கு உள்ளவர்களாய், அவருடைய காரியங்களை பரிசுத்தத்தில் பங்கு உள்ளவர்களாய் ஆகும்படியாக நம்மளை சிட்சிக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது நம்மளுடைய பிரயோஜனத்திற்காகவே சிட்சிக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, சிட்சியாத விட்டுட்டோம், பிள்ளைகள் கண்டிக்கவில்லை, பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தவில்லை என்றால் அவர்கள் வேசியின் பிள்ளைகள் ஆகிவிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காரியத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா, 8ஆம் வசனத்தில், எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நாம் பலவிதமான காரியங்களிலே நம்மளை கண்டித்து உணர்த்தும் பொழுது நாம் அவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்து கொள்ளாதது நிமித்தமாய் அதுக்கப்புறம் கடிந்து கொள்ளுதல் நேரிடும். இவையெல்லாம் எதற்காக என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய பரிசுத்தத்தில் நம்மளுக்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்மளுடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மளை கண்டிக்கிறவராய் இருக்கிறபடினால அதை நாம் ஒரு காலம் மறந்துவிட, நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவே நம்மளை கண்டிக்கிறார், நம்மளை சரி செய்கிறார் என்பதை நாம் யோசித்து நிதானித்து, அவருடைய பிள்ளை, நம் வேசிகள் பிள்ளைகள் அல்ல. வேசிகள் பிள்ளைகள் என்றால் அவர் கண்டுக்க மாட்டார். நாம் அவருடைய பிள்ளை என்பதனால அவர் எப்படி தகப்பன் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாமும் பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்பதை, சில காரியங்கள் தவறி இருக்கிற காரியங்களை நம்மளை கண்டித்து உணர்த்தும் போது நாம் சரி செய்து பரிசுத்தமாய் வாழும்போது அவருடைய பரிசுத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஏனென்றால் அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்கு பெறுகிறவர்கள் ஆகுவதற்காகவே நம்மளை கடிந்து கொள்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, எந்த சிட்சையும் தற்காலத்தில் நமக்கு சந்தோஷமாக காணப்படாமல் அது கஷ்டமாக தான் காணப்படும். ஆனால் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். ஃபஸ்ட்டில் அந்த கஷ்டம் வரும்பொழுது, அந்த கடிந்து கொள்ளுதல் வரும்பொழுது, நம்மளை உணர்த்தும் போது, அந்த கஷ்டம் நம்மளுக்கு வரும்பொழுது நமக்கு அது
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுவே நமக்கு நீதியாகிய பலனை, சமாதான பலனை தரும் என்று இந்த வேத வாக்கியங்கள் சொல்லப்படுகிறது. அதன் நிமித்தமாய் ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கும் பொழுதோ, எதில் நம்ம தவறி இருக்கிறோமோ அதை சிட்சிக்கும் பொழுது, இல்லை பலவிதமான சோர்வு அடையும் பொழுது, நம்மளை கண்டிக்கும் பொழுது, திரும்பி பார்த்து எதிரை தவறி இருக்கிறோமோ அதை சரி செய்து கொள்ளும்படியான வேத வாக்கியங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு வினாடியும் ஆண்டவர் நம்மளை கைவிடுகிறதில்லை. சிட்சிக்கிறார் என்றால் நம்மளை சரி செய்து கொள்வதற்கவே நம்மளை சிட்சிக்கிறார். வேத வாக்கியங்கள் அப்படியே சொல்லப்படுகிறபடியினாலே நாம் சிட்சிக்கும் பொழுதும், ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுதும், ஆண்டவர் அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம பங்குள்ளவர்களாக ஆகும்படியாகவே, நம்மளுடைய பிரயோஜனத்திற்காகவே அவர் கடிந்து கொள்ளுகிறார், சிட்சிக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய சிட்சை நாம் அற்பமாய் எண்ணாமல் நம் ஆண்டவருடைய பங்குள்ளவர்களாய், பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் காணப்படும்படியாய் இனி நாம் முயற்சி செய்வோமாக. ஆமென்.